கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வெளி ஊர்களிலே, வெளி தேசங்களிலே படிக்க போன உங்கள் பிள்ளைகள், வேலைக்காக போன பிள்ளைகள், அவங்க இருக்கிற இடத்துல நல்லா இருக்கணும்னு நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நேற்றைக்கு ஒரு வேளை அவங்ககிட்டேருந்து ஒரு கஷ்டமான துர்ச்செய்தி வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தைக்கு பிறகு அதே இடத்துலேருந்து உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருவார். ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தையை நம்ம கேட்போம். சரியா? சரி. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. என் ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று, அவர் இரக்கத்தின் தேவன், காட் ஆஃப் மர்சி. இன்னொரு அழகான வசனம் சொல்லுகிறது: இனி நீங்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் உங்கள் மேல் படுவதும் இல்லை. காரணம், உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போய் நீரூற்றண்டையிலே விடுகிறார். அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறபடியினால் உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இந்த நாள் தேவனுடைய இரக்கத்தை அளவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்திலே வந்து விழுந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் இறங்கி அவளுடைய மகளுடைய கொடிய பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் என்று ஒரு தகப்பன் வந்து கண்ணீரோட தேவ சமூகத்திலே விழுந்த பொழுது ஆண்டவர் அவங்க மகனுக்கு இறங்கி அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன், பிறவி குருடன் பர்த்திமேயு ஆண்டவருடைய சமூகத்தில் கதறின பொழுது ஆண்டவர் இறங்கி அவனுடைய பிறவி குருடனாயிருந்த அவனுடைய அந்த வியாதியை மாற்றி அவனுக்கு பரிபூர்ண பார்வையை கொடுத்து பிச்சை எடுத்துட்டு இருந்தவனை ஆண்டவருக்கு பின்னால் அழகாக கௌரவமாக நடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நடந்தவை. இன்னைக்கும் எனக்கு வேலை இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிறியா? உன்னை நடத்தி கொண்டு உனக்கு இறங்குகிறபடியால், உன் மேலே அவருடைய மர்சி, அந்த இரக்கம் இருக்குது, அதனால் இறங்குகிறபடினால் உன்னை நடத்திட்டு போய் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் உட்கார வைப்பார். உனக்கு இறங்குகிறபடியினால் உன்னை நடத்தி கொண்டு போய் பேங்க் உத்தியோகத்தில் வைப்பார். உனக்கு இறங்குகிறபடியினால் உன்னை நடத்திட்டு போய் நல்ல ரயில்வே ஜாபில் வைப்பார். நல்ல மிலிட்ரி ஆஃபீஸராக வைப்பார். போலீஸ் அதிகாரியாக வைப்பார். ஐஏஎஸ் அதிகாரியாக வைப்பார். உனக்கு இறங்குகிறபடியினால் உன்னை நடத்திட்டு போய் நீ ஆசைப்பட்ட தேசத்தில் உனக்கு குடியுரிமையோட நல்ல வேலை, நல்ல செட்டில்மெண்ட்டை ஆண்டவர் கொடுப்பார். ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை அளவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள். ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் எல்லாரும் இப்போ என் கூட சேர்ந்து முட்டி போட்டு நீங்கள் நல்லா ஜெபிக்க போகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் குடும்பத்தின் மீது தாராளமாய் வரப்போகிறது. ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் வியாபார ஸ்தலங்களில், ஊழியங்களில், படிப்பில், எல்லா காரியத்திலும் இன்றைக்கி இறங்கி அற்புதத்தை செய்யும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல சாட்சியை இப்போ கேட்க போகிறோம். மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் ஃப்ரம் கோயம்புத்தூர். எனக்கு சரீரத்திலே மிகவும் பலவீனம் வந்து அதன் நிமித்தம் வலது கை விரல்கள் மடக்க முடியாமலும் மிகவும் கஷ்டப்பட்டேன். எனக்கு சரீரம் முழுவதும் பலவிதமான பலவீனங்கள் மற்றும் வலது கை விரல்களை மடக்க முடியாமலும் மிகவும் கஷ்டப்பட்டேன். மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, உனக்கு சுகர், கொலஸ்ட்ரால், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற வியாதிகள் இருக்கிறது என்று சொன்னார். நான் தினமும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டு சகோதரருடன் இணைந்து ஜெபித்து வந்தேன். மேலும் தேவனின் அன்பு ஊழியங்களின் கோயம்புத்தூர் ஜபகோபுரத்திற்கு சென்று ஜப ஊழியருடன் எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த நோய்களை குறித்து தெரியப்படுத்தி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார். கர்த்தர் எல்லா ஜபங்களையும் கேட்டு எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்துள்ளார். மருத்துவ அறிக்கையில் சுகர், கொலஸ்ட்ரால், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்கள் எதுவுமே என் சரீரத்தில் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று மருத்துவர் தெரிவித்தார். பாருங்கள், இதே ஜாஸ்மின் இந்த மங்கள வார்த்தையை கேட்டு கோயம்புத்தூர் ஜெப மையத்தில் போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்தது. இப்பொழுது நீங்கள் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து முடிஞ்சால் இருக்கிற இடத்துல
நீங்கள் முழந்தால் படியிடுங்க. இல்லை நீங்கள் காரில் போயிட்டுருக்கிறீங்க, இல்லைன்னாச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, இயர்ஃபோன் போட்டு கேட்குறாங்கன்னா கண்ணை மூடி மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எண்ட்லெஸ் mercy. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இறங்கி என் பிள்ளைகளுக்கு நல்ல நீரூற்றை காண்பியும், நல்ல வேலையை காண்பியும். இறங்கி நல்ல இடத்துல என் பிள்ளைகளுக்கு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணி வாழ வைங்க. இறங்கி நல்ல இடத்துல ஒரு சொந்த வீட்டுக்கு கர்த்தர் வழி திறந்து தாரும். இறங்கி என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கி என் பிள்ளைகளை சமாதானமாய் வாழ வைப்பீராக. இறங்கி என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைச்சி வேலையில், தொழிலில், ஊழியத்தில் முன்னேற சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க. இவர்களுக்கு இறங்குகிறபடியினால் இவர்களை நடத்தி நல்ல நீரூற்றண்டையில் நீர் நிறுத்திவிட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். பூர்ணிமாவுக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைச்சதற்காக ஸ்தோத்திரம். இறங்கி என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ராகவனுக்கு இறங்கி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளையை கர்த்தர் மகிழ பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் 3:8 என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.